பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வரக்கூடிய ஸ்டேஜ்ல நிறைய பேர்த்துக்கு இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்கூடிய காலங்கள்ல பிசிஓடி ட்ரபிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிசிஓடி அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது பிசிஓடி. அப்படின்னா பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு தள்ளி போறது, 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா வர்றது நம்ம பிசிஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீரியட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிலே ஆகி நம்மளுக்கு வரும். இது தாண்டி நம்மளுக்கு பிசிஓஎஸ் அப்படின்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு இர்ரெகுலரும் இருக்கும், கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாவே இருக்கும். இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ள ஆண் தன்மைக்குரிய ஹார்மோனும் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலயே அவங்களுக்கு வந்து ஃபேஷியல்ல ஹேர்ஸ் முளைக்கிறது, கை கால்ல எல்லாம் டென்சிட்டியா வந்து ரொம்ப அதிகமா முடி முளைக்கிறது, இந்த கன்னத்து பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா தாடி மாதிரி முளைக்கிறது, இங்கனக்குள்ள எல்லாம் மீசை மாதிரி முளைக்கிறது, இது எல்லாமே பரவலா அவங்களுக்கு காணப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கொய 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 கொயன்னு பிம்பிள்ஸ், அவ்வளோ பிம்பிள்ஸ் நிறைய பேர்த்துக்கு வரும். பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்குலாம் பெருசு பெருசா கட்டி கட்டியா கூட பிம்பிள்ஸ் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்குலாம் குட்டி குட்டியா சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த பிம்பிள்ஸ் அப்படி செவந்து போயிருக்கும். அந்த மாதிரி பிம்பிள்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கும். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு சீக்ல ஃபுல்லா அவங்களுக்கு பிம்பிள்ஸ். சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நெத்தியில, அப்புறம் பின்னாடி முதுகு பின்னாடி எல்லாமே குட்டி குட்டியா நிறைய பருக்கள் வந்து காணப்படும். இதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உருவாகுறது தான்.